வணக்கம். ஆஸ்ட்ரோ பாபு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு லட்சுமி சிவாவின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லக்னாதிபதி ப்ளஸ் அஷ்டமாதிபதி சேர்க்கைக்கான பலன்கள். எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்படும். ஏன்னா அவங்களோட லக்னாதிபதி அஷ்டமாதிபதியோட சேர்ந்திருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே கஷ்டம்தான், போராட்டம், அவமானம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் ஒரு பயத்தில் இருப்போம் இல்லையா? ஆனால் அது அப்படி கிடையாது. பொதுவாகவே எந்த கிரக சேர்க்கையும் அதுக்குண்டான முழு பலனையும் தருது அப்படின்னா அந்த கிரக சேர்க்கை மட்டுமே தந்துராது. அந்த கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சாரம் என்னன்னு பார்க்கணும். அந்த சாரநாதனுடைய வலிமை என்ன, அவர் அடைஞ்சிருக்கிற அந்த சுபத்தன்மை என்ன அப்படின்றத பொறுத்தே அந்த கிரக சேர்க்கைக்கான பலன் முழுவதும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அந்த கிரக சேர்க்கை எந்த வீட்டுல நடக்குது, அந்த வீட்டதிபதி எந்த நிலைமையில இருக்காரு, இதெல்லாமும் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ இந்த 1-8 சேர்க்கை இது என்ன பலனை தரும் அப்படின்னா, நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி கண்டிப்பா ஒரு கஷ்டத்தை தரும். வாழ்க்கையில சில போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் தரும். ஆனா இதெல்லாம் எப்போனா அவங்க முயற்சியை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சமயத்திலையும், ஒவ்வொரு புது முயற்சியிலையும் இதெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க. ஆனா அந்த கஷ்ட போராட்டத்தை தாண்டி அந்த முயற்சிகள்ல அவங்க வெற்றி பெறுவாங்களா, ஜெயிப்பாங்களா இல்லையா, மொத்தமாவே தோல்விதான் ரிசல்ட்டா இல்ல ஜெயிப்பாங்களா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம அப்படின்னா, இப்ப பொதுவாகவே ஒரு கிரக சேர்க்கை ஏற்படுதுன்னா ஒரே நட்சத்திர பாதமா இருக்கணும். ஒரே நட்சத்திர பாதமா இருந்தா அது நம்ம முழு சேர்க்கையா எடுத்துக்கலாம். இப்போ ஒரே நட்சத்திர பாதம்னா ஒரு 3 டிகிரி 20 கலைக்குள்ள இருக்கும்போது அது ஒரு நல்ல பர்ஃபெக்டான கிரக சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல திரிகோணத்துல அந்த கிரகங்கள் ஒரே நட்சத்திர சாரத்துல இருக்கணும். எப்படின்னா இப்போ புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி அந்த மாதிரி குருவோட சாரத்துல திரிகோணத்துல இருந்தாலும் அதை நம்ம சேர்க்கையா எடுத்துக்கிறோம். பட் இப்ப நம்ம பாக்குறது ஒரே கட்டத்துல ஒரே நட்சத்திர பாதத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை தான் பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஜாதகர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி 1-8 காம்பினேஷன் இருக்கிறவங்க தங்களோட பிறந்த பூர்வீகத்தை விட்டு வெளியேறிடணும். பிறந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம உற்றார் உறவினர்களை தாண்டி அவங்களோட தொடர்பு இல்லாம தூரமா வெளியேறி அவங்க குடும்பமோ தொழிலோ செய்யணும். அப்பதான் இவங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு அந்நியர்களால என்னைக்குமே உதவி கிடைக்கும். ஸோ அந்நிய மொழி பேசுறவங்க, அந்நியர்கள், அந்நிய மதம் சார்ந்தவர்கள் இவங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. அதோட இந்த 8 அப்படின்னாலே ஒரு ஆராய்ச்சி, ஒரு மறைமுகமான விஷயங்கள், மறைப்பொருள் ஞானம். ஸோ இந்த ஜாதகர்கள் ரிசர்ச் ஃபீல்டில் போகிறது ரொம்ப சிறப்பான விஷயம், ரொம்ப சிறப்பை தரும் உங்களுக்கு. அப்புறம் இந்த மறைப்பொருள் ஞானம் ஆன இந்த ஜோதிடம், இல்லை இந்த ஒரு டிடெக்டிவ் சயின்ஸு, இந்த மாதிரி மறைந்திருந்து வேலை பார்க்கக்கூடிய சில தொழில்களை அவங்க செய்யும்போது அவங்களுக்கு ஒரு ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம எடுத்தோடனே 1-8 காம்பினேஷன் பயப்படணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் இப்போ இந்த கிரக சேர்க்கை எந்த அளவில் பலன் கொடுக்கும், இப்போ நீங்கள் ஆராய்ச்சி செய்றீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு வெற்றியை தருமா, இல்லை மறைப்பொருள் ஞான தேடலில் இருக்கீங்க, ஒரு ஆராய்ச்சியில் இருக்கீங்க, ஒரு ஜோதிடம் போன்ற ஃபீல்டில் இருக்கீங்க, உங்களுக்கு அது வெற்றி தருமானா அப்பதான் நீங்க என்ன பண்ணணும், இந்த கிரக சேர்க்கை நடந்திருக்கக்கூடிய அந்த நட்சத்திர சாரநாதனின் வலுவை பார்க்கணும், அந்த வீட்டதிபதியோட நிலைமையை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் என்ன பர்சன்டேஜ்ல நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்றது தெரியும். எல்லாமே ஜோதிடத்துல எல்லாமே பர்சன்டேஜ் தான். எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ஒரே கிரக சேர்க்கை இருக்கு. ஆனா எல்லாருக்கும் அந்த சேர்க்கைக்கான அதே பலன் தான் எல்லாருக்கும் நடக்குதானா கிடையாது. ஏன் மாறுபடுது அப்படின்னா அதுதான் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்தது. அதை நம்ம அலசி ஆராய்ச்சி பார்த்து தான் சொல்லணும். ஆனா பொதுவா இப்படிப்பட்ட சேர்க்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி இயற்கையோட இணைந்து போகணும். அதுதான் இப்ப நம்மளுக்கு கொடுப்பனை என்ன அப்படின்றத பார்த்துதான் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கணும். இதப்படி வாழும்போது நம்ம பெருமளவு பிரச்சனைகளை குறைச்சிட்டு பாசிட்டிவிட்டியை அதிகரிச்சுக்கலாம். ஏன்னா இயற்கை அதுதான் சொல்லுது, உனக்கு 1-8 காம்பினேஷன்
ஸோ நீ இந்த மாதிரி தான் நடந்துக்கணும், உன்னோட செயல்களை வந்து ரகசியமா வச்சுக்கோ. ஏன்னா ரகசியமா இந்த மாதிரி ஜாதகர்கள் ரகசியமா எந்த செயல் செய்தாலும் அது வந்து வெற்றி ஆயிடும். இது வந்து மற்ற நபர்களுக்கு கொடுப்பனை இல்லாத விஷயமா இருக்கும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஜாதகர்கள் என்ன பண்ணணும்? எந்த ஒரு தொழில் செய்யறதா இருந்தாலும், ஏதாவது எந்த திருமண முயற்சியா இருந்தாலும், ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டாலும் அது யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அது கிடைச்சதுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம். எல்லாத்தையுமே உங்களோட நடவடிக்கைகளை ரகசியமாவே வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு அதுல வெற்றியை தரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம இயற்கையோட இணைந்து வாழணும். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கிரக செயற்கைக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னி லக்ன நபர் எடுத்துக்கோங்க. அவருக்கு வந்து செவ்வாயும் புதனும் வந்து மிதுனத்துல சேர்ந்திருக்கு. அப்போ புதன் யாரு இந்த லக்னத்துக்கு? 1-10 கூடியவர். செவ்வாய் யாரு? 3-8 கூடியவர். அப்போ லக்னாதிபதி அஷ்டமாதிபதி சேர்க்கை வந்துடுதா? அவர் திருவாதிரையில இருக்காரு. திருவாதிரை 1ஆம் பாதம். ஸோ அப்போ இந்த ஜாதகருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? லக்னாதிபதி அஷ்டமாதிபதி சேர்க்கை. அச்சோ நீங்க ஃபுல்லா வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட போறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த சாரம் கொடுத்த அந்த திருவாதிரை இருக்கு இல்லையா, அதோட நட்சத்திராதிபதி ராகுவோட நிலைமை என்ன அந்த ஜாதகத்துல, அதை பாருங்க. அவரோட வலிமை என்ன அப்படின்றத பார்க்கணும். பிளஸ் 2வது, இந்த கிரக சேர்க்கை புதனோட வீட்லயே நடந்திருக்கு. அப்போ புதன் வந்து மிதுனத்துல ஆட்சியா இருக்கார். அப்ப அதையும் பொறுத்து நம்ம சொல்லணும். அப்போ ஒரு கிரக சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்குன்னு ஒரு காமன் பலன் வச்சிருப்பாங்க, பொது பலன் ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஒரே வரியில சொல்லிடணும். 1-8 அப்படின்னாலே போராட்டம், கஷ்டம் அப்படின்னு. அது வந்து மேம்போக்கான பலன். அது நடக்கும், நடக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா அதற்கு பிறகு என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆவீங்க? விழுந்துட்டீங்க, விழுந்த பிறகு நீங்க எழுந்திருப்பீங்களா? யாராவது கை கொடுத்து தூக்கி விடுவாங்களா? இல்ல நீங்களே ஏற்றிடுவீங்களா? எழுந்திருச்சு நீங்க ஓடுவீங்களா? இல்ல மலையில ஏறுவீங்களா? இல்ல திருப்பி விழுந்துருவீங்களா? இதைதான் நம்ம பார்க்கணும். ஸோ இதையெல்லாம் பார்க்கறது தான் அந்த கிரக சேர்க்கை நடந்த சாரநாதனோட பலு, வீட்டுக்கு கொடுத்தவரோட பலு, ஒட்டுமொத்த ஜாதகமும். ஸோ எந்த கிரக சேர்க்கை பலனையும் நம்ம ஒரு வரியில சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அது எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்தாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த கன்னி லக்ன ஜாதகர், இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1-8 கூடியவர் 10ல சேர்க்கை ஆயிருக்காரு. அந்த எல்லாமே நடக்கும் இவருக்கு வந்து. அந்த 8-10, ஏன்னா 8-10 காம்பினேஷன் வந்துட்டாலே என்ன சொல்லுவாங்க? கர்மா செய்ய ஆண் புத்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதுக்கு தான் நம்ம இன்னும் ஜாதகத்துக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணணும். இதுல இன்னொரு விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. எந்த ஒரு கிரக சேர்க்கையும் அந்த ஜாதகருக்கு மட்டும் பலன் தரது கிடையாது. ஏன்னா ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம வந்து அவரோட ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாரு, அவரோட குழந்தைங்க எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவா சொல்ல முடியும். ஏன்னா எல்லாமே பாவத் பாவ அடிப்படையில. இப்போ இந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா இந்த 1-8 காம்பினேஷன்ன்றது இவரோட 7ஆம் பாவத்துக்கு 2-9 + 4-7 காம்பினேஷனா செயல்படும். நல்லா பாருங்க, இவரோட 7ஆம் பாவம் என்ன வருது? மீனம். அந்த மீனத்துக்கு 2-9 கூடியவர் தான் செவ்வாய், 4-7 கூடியவர் புதன். அப்போ 2-9 + 4-7 காம்பினேஷன் வருது. அப்ப இவரோட கணவர் எப்படி இருப்பாரு திருமணத்துக்கு பிறகு? இவரோட கணவர் வந்து திருமணத்துக்கு பிறகு எல்லா பாக்கியங்களையும் அடைவாரு. எல்லா நிலம், சொத்து, பத்து, வீடு, வாகனம். ஏன்னா 9-7 காம்பினேஷன் இல்லையா? அப்ப இந்த ஜாதகருக்கு தான் போராட்டம் அப்படின்னு பார்த்தா இவருடைய கணவருக்கு அதீதமான யோகங்களை கொடுக்குது. இதுதான் பாவத் பாவ அடிப்படையில நம்ம ஒரு கிரக சேர்க்கைய கவனிக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இவரோட கணவருக்கு அது ரொம்பவே நல்லதா இருக்கு. ஆனா அந்த நல்ல விஷயமும் பர்ஃபெக்டா நடக்குமா? அந்த பாகியங்களை வந்து எந்த அளவுக்கு அவர் பெறுவாரு, என்ன பர்சன்டேஜ் அப்படின்னா திருப்பியும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த கிரக சேர்க்கையோட அந்த சாரநாதனோட நிலைமையை பார்க்கணும், வீட்டதிபதியோட நிலைமையை பார்க்கணும். ஏன்னா நம்ம சொல்லிடலாம் 7-9 ஜாயிண்ட் ஆயிருக்குப்பா,
கல்யாணத்துக்கு அப்புறம் அவனு ரொம்ப அதிர்ஷ்டமானவன், அதிர்ஷ்டசாலி அப்படின்னு ஒரே வரியில சொல்லிடலாம். ஆனா அந்த அதிர்ஷ்டம் எவ்வளவு தூரம் நடக்க போகுது, அவனுக்கு லாபம் எவ்வளவு வரப்போகுது, ஆயிரக்கணக்கா, லட்சக்கணக்கா, கோடியா அப்படின்றது வந்து நம்ம அப்பதான் வந்து ஜாதகத்துக்குள்ள அந்த கிரக சேர்க்கை நடந்த சாரத்துக்குள்ள போய் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ எந்த ஒரு நெகட்டிவோ எந்த ஒரு பாசிட்டிவோ நம்ம எடுத்த உடனேயுமே இந்த கிரக சேர்க்கைக்கு இதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. உள்ள போய் பார்த்தாதான் நம்ம பர்சன்டேஜ் வந்து கணிக்க முடியும். சரிங்களா? இதுதான் நான் வந்து கிரக சேர்க்கை பத்தி சொல்ல வந்தேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த 1-8 காம்பினேஷன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்படிதான் நம்ம வந்து கிரக சேர்க்கைகளை பார்க்கணும். மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.